எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில 2வது நூறுல 10வது பத்துல 2வது பாசுரம். உங்களுக்கு இது கம்பைல் பண்ணது அப்படிதான் பண்ணியிருக்கான். திருவாய்மொழியிலேருந்து எடுத்து இதில் கம்பைல் பண்ணியிருக்கிறது வந்து இப்படிதான் பண்ணுறான். அதை பார்த்துக்கோங்க கரெக்டா. இப்படிதான் பண்ணுறான், இப்படிதான் பண்ணியிருக்கா. 1ல் 2 போச்சு. இப்போ அடுத்தது 2வது 200வது 100க்கு 100க்கு மேலே இருக்கிற 100லேருந்து 200க்குள்ள இருக்கிற பாத்திரங்கள்லாம் வந்தாச்சு. அதில் 10வது பத்துன்றது 192 வரும். அப்படி வரும் 10வது பத்து. அதை பார்த்துக்கோ. அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு நூறுலேயும் ஒரு 10 பாட்டு, ஒரு பதிகம். ஒரு பதிகம்ன்றது 10 பாட்டு. ஒவ்வொரு நூறுலையும் ஒரு 10 பாட்டு. ஆனால் நம்ம எடுத்து அப்போ ஒரு பதிகம் எடுத்துடுறோம். மொத்தமாக ஒரு 10 பாட்டு எடுத்து கம்பைல் பண்ணிட்டா. அதுதான் கோவில் திருவாய்மொழி. அது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ அதனால உங்களுக்கு அந்த பழைய அந்தாதி வந்து அதில் வரலையேன்னு பார்க்காதீங்க. இந்த பாட்டோட போன பாட்டோட கடைசி வார்த்தை இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறதான்னு பாருங்க. இந்த 10 பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். போன பாட்டு சதிரேன்னு முடிஞ்சது இல்லையா? இப்போ பாருங்க, சதிரிட மடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அமரர்தம் கோவில் மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது வேத்தி எழுவது பயனே. இது பாட்டு. சதிரில மடவார்னா சதிர்ன்றது வந்து அழகியன்னு அர்த்தம். சதிர்னா அழகு. சதிர் இளமடவார் இளம் பெண்கள். சதிரில மடவார்னா பெண்கள். சதிரில மடவார்னா அழகிய இளம் பெண்கள். தாய்ச்சியை மதியாது. அதாவது கிருஷ்ணன் வந்து எல்லா ஆட்சியர்கள்லாம் கேள்வி பண்றானோ அது சொல்ற. தாய்ச்சியை மதியாது. அவர்கள் வந்து கிருஷ்ணனை ஏன்னா கேள்வி பண்றதையெல்லாம் மதிக்காம அதையெல்லாம் சட்டை பண்ணாம தாய்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து. அதிர்குரல் சங்கம்னா பாஞ்சசன்யம். இந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினா அதிர்கிறான். அது சும்மா அதிர்து இல்லைன்ற அல்ல, அது மாதிரி அதிருமா, உலகமே அதிருமா. பாஞ்சசன்யத்தோட குரல் எடுத்து சங்கம் எடுத்து ஊதினா உலகமே அதிருமா. அதான் அதிர்குரல். அதிர்கின்ற குரலை கொடுக்கின்ற சங்கத்து பாஞ்சசன்யத்தை கையில் ஏந்தியுள்ளன்னு அர்த்தம். அழகர்தம் கோவில். அழகர் கோயில்ன்றது அழகர் சுந்தராஜ பெருமாளை சேர்ந்தது. அழகர் மலைக்கு நம்ம போயிருக்கோம். நானும் ரங்கநாதனும் 2-3 தடவை போயிருக்கோம். அழகர் மலையில் இருக்க அழகர் கோயில். அழகர் தம் கோவில்னா பெருமாளே வந்து நாராயணனே விரும்பி வந்து அங்க குடி கொண்டுட்டாராம், நிலையாட்டாராம். அதான் தம் கோயில், அழகர் தம் கோயில். மதிதவள் குடுமி. மதின்னா சந்திரன், உங்களுக்கு தெரியும். மதினா சந்திரன். தவள் அதாவது சந்திரன் தவழ்கிறதான். குடுமின்றது என்னன்னா இந்த இடத்துல நம்ம தலையில் இருக்க குடுமி கிடையாது, மலையோட உச்சியை சொல்ற குடுமின்னு. மதிதவள் குடுமின்றது மலையோட உச்சி. மதி சந்திரன், தவழ்கின்ற மலையோட உச்சி. அந்த திருமாலிருஞ்சோலை மலை சின்ன மலை. அழகர் கோயில் வந்து சின்ன மலை. நாங்க போகும்போது பார்த்துருக்கோம். எத்தனையோ போயிருக்கோம், நம்ம எல்லாருமே போயிருப்போம். அழகர் மலை சின்ன மலை இல்லையா? மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை, திருமால் இருக்கும் ஜோலை. திருமால் வந்து விரும்பி தங்கின இடமா, அதனாலதான் மாலிருஞ்சோலைன்னு பேரு. திருமாலே வந்து விரும்பி அந்த இடத்துல இருந்தாராம், மாலிருஞ்சோலை. அந்த இடத்துல வந்து இந்த அறுபடை வீடுகள்ல திருமாலிருஞ்சோலை கூட ஒரு பக்கத்திலேயே இருக்கும். ரொம்ப அழகா முருகன், பார்த்தாலே அவ்வளவு அழகா இருப்பார். அது மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது வேத்தின்னு இருக்கும். பதி அது ஏத்தி. பதின்னா கோவில். பதின்றது கோவில். அது அந்த கோவிலை பதியது ஏத்தின்றது வந்து அந்த கோவில்ல குடியிருக்கிற அந்த பெருமாளை ஏத்தி. 70ன்னா நமக்கு வந்து உள்ள இருந்து ஜீவாத்மாவுக்குள்ள ஞானத்தால வரணும் வெளியில. அந்த 70ன்றது அதுதான். பெருமாளை வந்து நினைச்சு அந்த ஞானம் முத்தி நமக்கு தானா அடிவயத்துல இருந்து வருதுன்றது பாருங்க. அது மாதிரி அடிமனசுல இருந்து அந்த பெருமாளை திதிக்கிற அந்த ஞானம் வரணும். வருமா? அது எப்போ வரும்னா இந்த மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலையை வந்து சேவிச்சா பதியது ஏத்தி
எழுவது பயனே. பதியது அந்த அந்த கோவில மனசில் ஏற்றும் போது நமக்கு எழுவது என்ன பயன்னா ஞானம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு இந்த பாட்டுல. எழுவது பயனே அப்படின்றது அந்த அதனால நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றார். அதுதான் இந்த பாட்டோட இது. கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம அழகான ஆட்சி பெண்கள் எல்லாரும் கேலி பண்றதெல்லாம் சட்டை பண்ணாத கிருஷ்ணன் வந்து விரும்பி வந்து எப்படிப்பட்ட கிருஷ்ணன்னா அதிர்கிற சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பாஞ்சசன்யத்தையுடைய கிருஷ்ணன் அர்த்தம். பாஞ்சசன்யத்தையுடைய கிருஷ்ணன் ஆட்சிமதியாது. பாஞ்சசன்யத்தையுடைய கிருஷ்ணன் அழகர் கோவில், அழகர்தம் கோயில், அந்த அழகர் அந்த கோயில்ல வந்து அழகாய் அமர்ந்திருக்கின்ற தம் கோயில் போது விரும்பி வந்து அமர்ந்த கோயில் அர்த்தம். அழகர்தம் கோயில் மதிதவள் குடுமி. மதிதவள் குடுமின்னா மலையோட அந்த அழக சொல்றது. மதின்றது சந்திரன், மதி தவழ்கின்ற குடுமி. சந்திரன் வந்து தவழ்த்து ஓடுற அந்த மலை உச்சியம் மதிதவள் குடுமி. மாலிருஞ்சோலை, அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையில இருக்கிற ஈசனை ஏத்தி பதியது ஏத்தி எழுவது பயனு. அது மாதிரி ஈசனை நம்ம போய் அந்த திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில்ல சுந்தரராஜ பெருமாளை போய் சேவிச்சோம்னா இப்ப எழுவது பயனுன்னா நமக்கு கிடைக்கிறது. எழுவதுன்றது நமக்கு கிடைக்கிறது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஞானம் பொங்கும், ஞானம் தானா வரும். அதுதான் நமக்கு கிடைக்கிற பயன். அதை போய் சேவிக்கும் போது நம்ம மனசுல ஞானம் பொங்கும். அது அது நமக்கு கிடைக்கிற பயன். அங்க போய் சேவிச்சா நமக்கு கிடைக்கிற பயன் இதுன்னு சொல்றேன். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டுல போவோம்.